பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம இப்போ 2 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி செய்கிறோம். அதுக்கு ஒரு 2 தக்காளியும் வேக போட்டுக்கலாங்க. இது கூடயே காரத்துக்கு தேவையான மிளகாயும் வேக போட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டுன்னு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ பட்டை கிராம்பு வீட்டில் இருக்கிறது என்னென்னவோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய், இந்த பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு ஒரு வெங்காயம் வெட்டி போட்டுக்கலாங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க டொமேட்டோ பியூரியும் போட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசி அதிலேயே போட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துடலாங்க. சூப்பராக பொலன்னு பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ 3 டம்ளர் அரிசி வச்சோங்க. 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சு எடுத்துருக்குறோம். நீங்கள் வைக்கிற அரிசிக்கு எந்த அளவு தண்ணி தேவைப்படும்னு பார்த்து வச்சுக்கோங்க. அரிசி அப்படியே போடுறத விட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு போட்டால் நல்லா பொலன்னு இருக்குங்க சாதம்.